மறைந்த திமுக தலைவர் கலைஞர் மீது அளவு கடந்த அன்பும் பாசமும் பக்தியும் கொண்டவர் கேப்டன் விஜயகாந்த் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசிய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கேப்டன் உடல்நலம் குறித்து விசாரித்ததாக கூறினார். தன்னை விட வயதில் பெரியவராக இருந்தபோதும் அண்ணன் என்றே தன்னை கேப்டன் அழைப்பார் என்றும் கூறினார். கலைஞர் கருணாநிதி மீது மிகுந்த அன்பும் பாசமும் பக்தியும் கொண்டவர் கேப்டன் விஜயகாந்த் என்றும் ஸ்டாலின் நிகழ்ச்சி தெரிவித்தார். மேலும் கலைஞர் மறைவின் போது அமெரிக்காவிலிருந்து கேப்டன் வீடியோ வெளியிட்டது, கதறி அழுதது இன்னும் தனது மனதில் நிழலாடிக் கொண்டிருப்பதாக ஸ்டாலின் கூறினார். மேலும் கேப்டன் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ வாழ்த்து தெரிவித்ததாக ஸ்டாலின் குறிப்பிட்டார். வெளிநாடு சென்று அந்த சிகிச்சை முடிவுற்று சென்னைக்கு திரும்பியிருக்கிறார். தலைவர் கலைஞர் அவர்கள் மீது அளவு கடந்த பாசமும் அன்பும் ஏன் பக்தியும் கொண்டிருந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர் மறைவு நடந்த நேரத்தில் அப்பொழுது அவர் வெளிநாட்டில் இருந்தார். வெளிநாட்டிலிருந்து வீடியோ மூலமாக இரங்கல் செய்தியை சொல்லுகிற போது தாங்க முடியாத அளவிற்கு சோகத்திலே மூழ்கி அவர் அழுத அந்த காட்சி இன்றைக்கும் நம்முடைய மனதிலே நிழலாடி கொண்டிருக்கிறது. அவர் மறைவேறியதற்கு பிறகு நேரடியாக அவர் வெளிநாட்டில் இருந்த காரணத்தால் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் அதற்கு பிறகு சிகிச்சை முடிந்து இந்தியா வந்ததற்கு பிறகு விமான நிலையத்திலிருந்து நேரடியாக தலைவர் கலைஞருடைய நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்திய அந்த காட்சி உள்ளபடியே அவர் கலைஞரிடத்தில் எந்த அளவுக்கு பக்தி வைத்திருந்தார் என்பது நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அவர் நல்ல முறையிலே தேறி வந்திருக்கிறார். அவர் இன்னும் ஆரோக்கியமாக வாழ்ந்து நாட்டுக்கும் சமுதாயத்திற்கும் பாடுபட வேண்டும், பணியாற்றிட வேண்டும் என்ற என்னுடைய வாழ்த்துக்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் தெரிவித்துவிட்டு வந்திருக்கிறேன். திமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைப்பது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த மு.க.ஸ்டாலின், உங்கள் நல்ல எண்ணங்களுக்கு பாராட்டு என ஸ்டாலின் தெரிவித்தார். அதற்காக நான் வரல, உடல்நலத்தை பற்றி விசாரிப்பதற்காக ஒரு மனிதாபிமான உணர்வோடு நான் அவரை சந்தித்தேனே தவிர நீங்கள் எதிர்பார்ப்பதைப் போல அந்த சந்திப்பு இல்லை. உங்களுடைய நல்ல எண்ணத்திற்கு என்னுடைய பாராட்டுக்கள். நன்றி.